நேயர்களுக்கு இறைவனின் சாந்தியும் சமாதானமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரின் மீது என்றென்று நின்று நிலவட்டுமாக்குங்க. இந்த பதிவில் நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் ஃபார்ம்ஸ், தமிழ்ல சொல்லணும்னா மிதக்கும் விவசாயம் இல்லைன்னா மிதக்கும் பண்ணைகள் அப்படின்னு சொல்லலாம். கேட்கறக்கே வித்தியாசமா இருக்குல்ல. பொதுவா இந்த தமிழர்களுக்கு இந்த விவசாயத்தின் மேலையும் இந்த விவசாயி மேலேயும் ஒரு அக்கறையும் ஒரு மரியாதையும் இருந்துச்சு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு இந்த விவசாயத்தை விட்டு நம்ம ரொம்ப தள்ளி வந்துகிட்டே இருக்கோம். எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு விவசாயம் செய்யறது ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு மிகப்பெரிய போராட்டமே அவனோட விவசாய நிலத்தை பாதுகாக்கிறது தான். இன்னைக்கு கார்பரேட் கம்பெனி இந்த விவசாய நிலங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய காசு கொடுத்து விவசாய நிலங்களை வாங்கிட்டு போயிடறான். இல்ல நம்மளுடைய கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவையில்லாம ரோடு போடணும், பிரிட்ஜ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகளை ஏமாத்தி விவசாய நிலங்களை வந்து புடிங்கிட்டு போயிடுறாங்க. இல்ல நம்மளால விவசாயம் செய்ய முடியல அப்படிங்கிறதுனால விவசாய நிலத்தை வந்து என்ன பண்றோம்னா பிளாட் போட்டு வித்துறோம். ஸோ ஏதோ ஒரு வகையில இந்த விவசாய நிலங்கள் வந்து நம்மளோட கை விட்டு போயிடுது. அதுதான் மிகப்பெரிய சொத்து. விவசாய நிலங்களே இல்லை அப்படிங்கும் போது எந்த மாதிரியான விவசாயம் நம்மளால செய்ய முடியாது. ஆனா இந்த காலகட்டத்தில் பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய ஒரு விவசாய சமுதாயம் வந்துட்டு தண்ணிக்கு மேல விவசாயம் பண்றாங்க. கேட்கறக்கே வித்தியாசமா இருக்குல்ல. அதாவது நம்ம கப்பல் மேல விவசாயம் செய்யறாங்க ஜப்பான் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். கப்பல் ஒரு சாலிடான சர்ஃபேஸ், அதுக்கு மேல விவசாயம் பண்ண முடியும்னா சாத்தியம் இருக்கு, ஒரு லாஜிக்காவும் இருக்கு. பட் தண்ணி மேல எப்படி விவசாயம் பண்ண முடியும்? அதாவது எதனால தண்ணி மேல விவசாயம் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எனக்கு இருந்துச்சு. ஸோ இதை சார்ந்து நான் படிக்க ஆரம்பிச்சேன். அதாவது உலகத்திலே மிகப்பெரிய டெல்டா பகுதி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வெஸ்ட் பெங்காலுக்கும் பங்களாதேஷ்க்கும் இடப்பட்ட கேப்ல தான் இருக்கு. இந்த கேஞ்சஸ் பிரம்மபுத்திரெல்லாம் படிச்சிருப்பீங்க நீங்க. அதாவது உலகத்திலே மிகப்பெரிய டெல்டா பகுதி கிட்டத்தட்ட 9 மாசம் ஃபிளட்டாவே இருக்குமாமா. அங்க 3 மாசம் தான் வந்து விவசாய நிலங்கள் வந்து ட்ரை ஆகி மேல இருக்குமாமா. மீதி நேரம் ஃபுல்லா தண்ணிக்குள்ளே மூழ்கி கிடக்குமாமா. அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த 3 மாசம் விவசாயம் செய்வாங்களா அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள், மீதி 9 மாசம் வேற ஏதாவது வேலைக்கு போயிருவாங்களா. இப்படி ஒரு சூழ்நிலை வந்து உருவாச்சான் இடப்பட்ட கேப்ல. அவங்களுடைய முன்னோர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்க தண்ணி இருந்தாலும் அந்த தண்ணி மேல விவசாயம் செஞ்சிருக்காங்க. ஸோ அந்த பர்டிகுலர் பாரம்பரியத்தை வந்து திருப்பியும் வந்து நம்ம எடுக்கணும், நம்மளும் தண்ணி மேல விவசாயம் செய்யலாம்னு சொல்லிட்டு இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திருப்பி ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்காங்க. 2018 அவங்களுடைய ஹிஸ்டரியிலே இது வரைக்கும் இவ்வளோ பெரிய அளவுக்கு தண்ணி மேல விவசாயம் செஞ்சது இல்லையா. ஆனா 2018 செஞ்சிருக்காங்களாம். அது ரீசெண்டா ஒரு பிபிசி இன்டர்வியூல போட்டிருந்தாங்க. அதனாலதான் நானும் இந்த பதிவு செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஸோ அதாவது கிட்டத்தட்ட மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும், 9 மாசம் ஃபிளட்டாவே இருக்கும். அதனாலதான் வந்து தண்ணிக்கு மேல விவசாயம் செய்யறாங்க. விவசாய நிலம் இல்லாதனால தண்ணிக்கு மேல விவசாயம் செய்யறாங்க. எப்படி தண்ணிக்கு மேல விவசாயம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த தண்ணிக்கு மேல ஆகாய தாமரைகள் வளர்ந்துருக்கும் தெரியுங்களா. இந்த தாமரை செடிகள் வளர்ந்துருக்கும்ல. இந்த செடிகளை வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த செடிகளுக்கு மேல 2 மூங்கில் குச்சியை வச்சிடறாங்க. வச்சதுக்கு அப்புறம் அந்த மூங்கில் குச்சிக்கு மேல திருப்பியும் இந்த ஆகாய தாமரைகளை எடுத்து துணி பின்ற மாதிரி அந்த ஆகாய தாமரைகளை வந்து பின்னி பின்னி வைக்கிறாங்க. வச்ச ஒரு படுக்க மாதிரி உருவாக்குறாங்க. இந்த ஆகாய தாமரைக்கு மேல திருப்பி என்ன பண்றாங்கன்னா, இந்த மாட்டு சாணங்கள் மண்ணெல்லாம் போட்டு பரப்பி விட்டு ஒரு படுக்க மாதிரி உருவாக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 அடி உயரத்துக்கு உருவாக்குறாங்க. 30 அடி அகலத்துக்கும் 5-6 அடி வித்து அளவுக்கு வந்து உருவாக்கிறாங்க ஒரு படுக்கை. இந்த மாதிரி நிறைய படுக்கைகளை வந்து உருவாக்கிறாங்க. கிட்டத்தட்ட மழை வர காலகட்டத்துக்கு ஒரு 1 மாசத்துக்கு முன்னாடி இந்த வேலையை வந்து ஆரம்பிச்சிடறாங்க. ஏன்னா மழை வந்துச்சுன்னா தண்ணி நம்பிரும், ஃபுல்லா ஃபிளட் ஆயிரும். 1 மாசத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சுறாங்க. அதே 1 மாசத்துக்கு முன்னாடி என்ன பண்றாங்கன்னா, விதை பந்துகளை வந்து உருவாக்குறாங்க. அதாவது மண்ணையும் இந்த மாட்டு சாணத்தையும் ஒன்னா உருட்டி அதுக்குள்ள வந்துட்டு விதைகளை வச்சு அந்த விதைகள் வந்து கொஞ்ச நாள் வைக்கும்போது ஒரு கன்றா வளர ஆரம்பிச்சிடும். ஸோ வளர்ந்த அந்த கன்றுகளை கொண்டு வந்து டைரக்டா கொண்டு இந்த படுக்கைகள் மேல வந்து அப்படியே நார்மலா ஒரு விவசாய நிலங்களை நீங்க என்ன பண்றீங்களோ அதே மாதிரி இந்த படுக்கைகள் மேல வச்சிடறாங்க. ஸோ வச்சோன்னா அது நல்லபடியாவே வளருது. நார்மல் விவசாய நிலத்துல எப்படி வளருமோ அதே மாதிரி இந்த படுக்கைகள் மேல அது வளருது, அல்லது நல்லபடியாக காய்கறி வளருது. இப்படிங்கிற பல விஷயம் சொல்றாங்க. இதுல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எந்த ஒரு கெமிக்கல் உரமும் இல்லாம, எந்த ஒரு கெமிக்கல் விதைகளும் இல்லாம இயற்கை முறையில இயற்கை விதைகளை கொண்டு வளர்க்கிறாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கு அப்படிங்கறதையும் இந்த விவசாயிகள் சொல்றாங்க. அது என்னங்கிறத நான் சொல்றேன். சோ இது முழுக்க முழுக்க இயற்கையான முறையில தயாரிக்கிறதுனால, நார்மலா வந்து ஒரு விவசாய நிலத்துல தயாரிக்கிறத விட அது ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கு, ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கு. அப்படிங்கிறதுனால நிறைய இடங்கள்ல இருந்து வந்து வாங்கிட்டு போறாங்களா, இந்த விவசாயிகள்ட்ட வந்து இந்த காய்கறி வந்து வாங்கிட்டு போறாங்களாம். அது வந்து ரொம்ப அதிகரிச்சிருக்கான். நிறைய ஹோல்சேலர்ஸ் வந்துட்டு ரொம்ப தூரத்துல இருந்து இந்த தண்ணியிலே வந்து இவங்க வந்து தண்ணியில தான் இருப்பாங்க. வீடுகள்லாம் அப்படிதான் இருக்கும். ஸோ தண்ணியிலே வந்து வாங்கிட்டு போறாங்களா இவங்க கிட்ட இருந்து. ஸோ அது வந்து ரொம்ப அதிகரிச்சிருக்கான். இப்போ இன்னொரு இதுல வருத்தத்துக்குரிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு 5-6 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ஸ்விஸ் கம்பெனி வந்து இதுக்குள்ள நுழைஞ்சிட்டானா. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படுக்கைகளை வந்து எப்படி உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு சொல்லித்தர மாதிரியான ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமை கிரியேட் பண்ணி அப்படி உள்ள நுழைஞ்சிட்டானா. இப்ப அவன் தான் வந்து சொல்லித்தரணும்
இந்த படுக்கைகளை வந்து எப்படி உருவாக்குனா அடுத்தடுத்த விவசாயிகளுக்கு வந்து சொல்லித்தரலாம். இப்போ சொல்லித்தரக்கூடிய அந்த ஸ்விஸ் கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவன் விதைகள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு சில தரப்பான விவசாயிகள் வந்து சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. அதை சார்ந்து பெருசாக பதிவுகளும் இன்டர்நெட்டில் என்னால் பார்க்க முடியல. ஆனால் அப்படி வந்து கண்டிப்பாக அவன் உள்ள நுழைஞ்சிருக்கானா கண்டிப்பாக அவன் ஏதாவது ஒரு ஆதாயத்தோட தான் நுழைஞ்சிருப்பான். இப்போதைக்கு சோஷியல் அவேர்னஸ், நாங்கள் இந்த விவசாயத்தை வளர்த்துறோம் அப்படிங்கிற அடிப்படையில் நுழைஞ்சிருக்கான். ஸோ இப்படி போக போக என்ன ஆகணும், அவன் விதைகள் கொடுப்பான். இப்படி படுக்கை போடணும்னு நம்ம அவசியம் இல்லை, இயற்கை முறையில் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான்னா ஏதோ ஒரு தண்ணிக்குள்ளாரே ஒரு பிளாஸ்டிக்லையோ இதிலோ ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அப்படிலாம் இருக்கு, ஆல்ரெடி வச்சிருக்கான வெவ்வேறு இடங்கள் அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஃப்ளோட்டிங் ஃபார்ம்ஸ் இங்கே கிரியேட் பண்ணாலும் உருவாக்குனாலும் உருவாக்குவானுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் வந்து இப்போ உள்ள புகுந்திருக்கு. இருந்தாலும் இயற்கையான விவசாயம் வந்து இன்னும் நடந்துட்டு இருக்கு. இந்த விவசாயிகள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அதாவது மெயினா நாங்க பண்றது இது வந்து எங்களுடைய ட்ரெடிஷன் நாங்க பாதுகாக்கணும், எங்களுடைய பாரம்பரியத்தை நாங்க பாதுகாக்கணும். ரெண்டாவது எங்களுக்கு வந்து காசு, ஆனா முதல் விஷயம் எங்களுக்கு பாரம்பரியம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப சந்தோஷமான முறையில இந்த வருஷம் ரொம்ப பெரிய லெவலுக்கு பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இந்த ஸ்விஸ் வந்திருக்காங்க, ஸ்விஸ் இந்த கம்பெனி வந்திருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாவும் இருக்கு. ஸோ இதுதான் வந்து நான் இந்த வீடியோவில் நான் பதிவு செய்யணும் அப்படின்னு நான் நினைச்சேன். இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு தமிழனுக்கு இந்த விவசாயம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த விவசாயத்தையும் விவசாயிகளையும் மறந்த ஒவ்வொரு தமிழருக்கும் இந்த வீடியோவை நான் பதிவு செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு நிலமே இல்லாத இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களுடைய பாரம்பரியத்தை பாதுகாக்கணும்னு சொல்லி விவசாயம் செஞ்சுட்டு இருக்காங்க தண்ணியில. அது ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம். நம்மளும் இந்த மாதிரி நம்மளுடைய மழை காலகட்டத்தில் நம்மளுக்கும் இந்த மாதிரி ஃப்ளட் வந்துச்சுன்னா இந்த மாதிரி விஷயங்களை நம்மளும் ஃபாலோ பண்ணலாம். நம்மளை இவங்க கிட்ட இருந்து கத்துக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு பெரிய மோட்டிவேஷன் இந்த விவசாயிகள்லாம் வந்துட்டு, அதாவது எந்த காலகட்டத்திலையும் எந்த சூழ்நிலையும் விவசாயத்தை கைவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக அவங்க பண்றாங்க. அதே நேரத்தில் நம்மளும் அப்படி விடக்கூடாதுங்கிற அந்த எண்ணத்தோடு நம்மளும் நம்மளுடைய விவசாயத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கருத்தை நான் இந்த பதிவில் எல்லாத்துக்கும் பதிவு செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மேலும் சுவாரஸ்யமான பதிவுகளோடு சுவாரஸ்யமான விஷயங்களோடு என்னோட அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்க வரேன். அத்துடன் உங்களின் முகம் உண்மை முகம். நன்றி. ஏன்னா நீங்கள் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெலகிராமுக்கு வாங்க, எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இல்லை ஃபேஸ்புக் வாங்க, எதில் வேணாலும் நம்ம சேட் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க எதில் உங்க கூட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நான் டெலகிராமில் பேசுகிறேன். நீங்கள் டெலகிராமில் கால் பண்ணிங்கனாலும் நான் கண்டிப்பாக பேசுகிறேன். நன்றி.